ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டியூட்டோரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசி இதுல இருக்கக்கூடிய டிஸ்க் பார்ட்டை வந்து எப்படி ஒரு டிஸ்க் பார்ட்டை வந்து ரெண்டா கன்வெர்ட் பண்றது அண்ட் கன்வெர்ட் பண்ண ரெண்டு டிஸ்கையுமே எப்படி அகைன் ஒன்னா சேர்க்கிறது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ என்னுடைய பிசியில வந்து நீங்க பார்க்க முடியும், டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சி டிஸ்க், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இ டிஸ்க். ஸோ அந்த இ டிஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா 341 ஜிபி, அதுல 338 ஜிபியுமே ஃப்ரீயா தான் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் சி டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா 589 ஜிபி, அதுல 555 ஜிபி ஃப்ரீயா இருக்கு. இப்போ நம்ம பிரிக்க போற டிஸ்க் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இ டிஸ்க் தான். சோ இந்த இ டிஸ்க வந்து இப்ப எப்படி பிரிக்கிறது அண்ட் பிரிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து எப்படி ஒன்னா சேர்க்கறதுங்கிற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த திஸ் பீஸ்ங்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க இங்க பார்க்க முடியும், நான் ஃபுல் ஸ்கிரீன்ல காட்டுறேன். நியூ வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இ டிஸ்க் 341 ஜிபி வந்து இங்க இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரிக்க போறோம். இதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, ஸ்ட்ரிக் வால்யூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு ஒரு 5 ஜிபி மட்டும் இப்போ உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன். இப்போ ஓகே, இப்போதைக்கு நான் 53 ஜிபி சம்திங் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிக் வால்யூம் கொடுத்துட்றேன். இப்போ நீங்க இங்க பார்க்க முடியும் 51.76 ஜிபி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா இருக்கு. நீங்க இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் மட்டும் பார்க்க முடியும், கிரீன் கலர்ல வந்து நமக்கு கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ளூ கலர் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ங்கிறத வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க, நியூ சிம்பிள் வால்யூம் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் ஃபினிஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஸ்க் வந்து கிடைச்சிருக்கு. நான் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன், பார்க்க முடியும் 51 ஜிபி வந்து நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னு. இப்போ ஒரு இமேஜ் ஃபைலை வந்து நான் அந்த எஃப் டிஸ்க்ல வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்க நீங்க பார்க்க முடியும், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த போட்டோவை நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, அகைன் இந்த எஃப் டிஸ்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இ டிஸ்கோட அட்டாச் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க இங்க பார்க்க முடியும், அந்த எஃப் டிஸ்க் வந்து இருக்கு. அந்த இடத்துல நீங்க இங்க வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க, டிலீட் வால்யூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டிஸ்கோட வந்து ஆட் பண்ண போறீங்களோ அந்த டிஸ்க் மேல வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. இதுல வந்து எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சோ கண்டினியூவா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் 58 MB நம்ம பிரிச்ச அந்த டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்கோட அட்டாச் ஆயிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க இங்க பார்க்க முடியும், அகைன் 341 ஜிபி வந்து நமக்கு இங்க வந்துருச்சு. சோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசியில் இருக்கக்கூடிய டிஸ்க் பார்ட்டை வந்து பிரிக்கிறதுக்கும் சேர்க்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.